1972 அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட செய்தி வெளியானது. சத்யா ஸ்டுடியோவில் ரசிகர்கள் கூட்டம் கடலென திரண்டது. கட்டுக்கடங்காத ரசிகர்கள் மத்தியில் மதில் சுவர் மீதேறி உள்ளே புகுந்தனர். வாசலை திறந்துவிடச் சொன்ன மக்கள் திலகம் தனது வில்லிஸ் வேனில் ஏறி நின்று கொண்டார். ஆர்ப்பரித்த கூட்டம் அவர் பேச்சை கேட்க அமைதியானது. எப்போதோ நான் எதிர்பார்த்தது இப்போதுதான் நடந்திருக்கிறது. கட்சிக்கு உள்ளே இருந்து என்னை வெளியே தள்ளிவிட்டார்களாம். வெளியே வந்து விழுந்த நான் எங்கே இருக்கிறேன்? உங்களோடு தான் இருக்கிறேன். அவர்கள் என்னை கட்சியை விட்டு பிரிக்கலாம், ஆனால் உங்களை விட்டு என்னை யாருமே பிரிக்க முடியாது என்று உணர்ச்சிகரமாக பேசினார். மக்களிடம் இருந்து கரவொலி எழும்பியது. அடுத்த சில மாதங்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது. அதுவரையில் திரையில் அவரை எதிர்த்து சண்டை போட்டு கொண்டிருந்த நாங்கள் அவருக்கு பாதுகாப்பாளர்கள் என்ற பொறுப்பேற்றுக் கொண்டோம். அரசியல் பிரச்சார கூட்டங்களுக்கு அவருடன் சென்று வருவதும் அவரது படங்களில் பணியாற்றுவதுமாக இருந்த எனக்கு அந்த சமயத்தில்தான் வெளியாட்கள் பட வாய்ப்பு அதிகமாக வந்தது. தமிழ், இந்தி, மலையாளம், தெலுங்கு என நிறைய வாய்ப்புகள் வரத் தொடங்கின. ஒரு சமயம் உசிலம்பட்டிக்கு பிரச்சாரத்திற்கு சென்றபோது அங்கே ஒரே கலவரமாக இருந்தது. பிரச்சார வேன் பஞ்சராகிவிட்டதால் அதை பழுது பார்த்து எடுத்து கொண்டு வரும் பொறுப்பு என்னிடம் விடப்பட்டது. மக்கள் திலகம் அம்பாசிடர் காரில் புறப்பட்டு சென்றார். கலவரக்காரர்கள் பிரச்சார வேனில்தான் மக்கள் திலகம் வருகிறார் என்று வேனுக்காக காத்திருக்க இந்த தகவலை கூறி கட்சி தொண்டர்கள் அவரை மேடைக்கு பின்புற வழியாக அழைத்துச் சென்றனர். அவர் மேடை ஏறிய போது அது கலவர மேடையாகவே இருந்திருக்கிறது. இதனிடையே பழுது பார்க்கப்பட்டிருந்த வேனை எடுத்துக்கொண்டு விரைந்த நான் கூட்டம் நடக்கும் இடத்தை நெருங்கிய சமயம் வேன் மீது சரமாரியாக பாட்டில்களும் கற்களும் வீசப்பட்டன. அதை சற்றும் பொருட்படுத்தாமல் மேடையை நெருங்கிய போதுதான் கலவரத்தின் தீவிரம் புரிந்தது. மேடையில் மக்கள் திலகம் நின்றிருக்க அவரை சுற்றி நின்று கொண்டிருந்த தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பு. அவர்களில் ஒரு சிலரின் நடத்தை சந்தேகத்தை ஏற்படுத்தவே வேனில் இருந்து ஒரு கம்பை உருவிக்கொண்டு மேடைக்கு தாவிய நான் பட்பட்டென்று தரையில் தட்டிவிட்டு கம்பை சுழற்ற ஆரம்பித்தேன். அப்போது மேடையை நோக்கி சில பாட்டில்களும் வீசப்பட்டன. பம்பரமாக சுழன்ற என் கம்பு அந்த வீச்சுக்கு பயந்து மேடையில் நின்றிருந்த கட்சி தொண்டர்கள் பொத்தென்று கீழே குதித்தனர். கொஞ்ச நேரத்தில் மேடை வெறிச்சோடியது. நான் மக்கள் திலகம், எஸ்டிஎஸ், கேஏகே ஆகிய 4 தவிர வேறு யாருமே அங்கு இல்லை. மக்கள் திலகம் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டுதான் என்னை சுழல அனுமதித்திருந்தார். அவர் மைக்கை கையில் எடுத்தார். நடந்த கலவரத்தில் மக்கள் அனைவரும் அங்கிருந்து வெகு தூரம் விலகிப்போய் நின்று கொண்டிருந்தனர். மக்கள் திலகம் பேச ஆரம்பித்தார். ஏன் எல்லோரும் ஓடிவிட்டீர்கள்? கலவரக்காரர்களைக் கண்டு பயந்து நடுங்கினால் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் இப்படியெல்லாம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். உறுதியாக இருங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்தி பேச, கூட்டம் நடக்கக்கூடாது என்று கலவரம் செய்தவர்களின் சதியை முறியடித்து பிரச்சாரத்தை வெற்றிகரமாக முடித்தார். பெரும்பாலும் புரட்சித் தலைவர் வருகிறார் என்றால் ஏகப்பட்ட மக்கள் வரவேற்புடன் விதவிதமாக எளிய முறைகளில் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள். அவர் போகும் இடங்களிலெல்லாம் தோரணங்கள், பூமாலைகள், பூச்சொரியும் பானைகள் என பார்ப்பதற்கே மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போதுள்ள கட் அவுட் கலாச்சாரம் எல்லாம் அப்போது கிடையாது. அதை அவர் விரும்பியதும் இல்லை. மக்கள் அவருக்காக பல மணி நேரம் காத்து கிடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து நிகழ்ந்திருக்கிறோம். இரவு 10 மணிக்கு வருவதாக இருந்த இடத்துக்கு விடிந்த பிறகு அவர் வந்தால் கூட அவருக்காக காத்திருக்கும் மக்கள் கூட்டம் ஒருபோதும் குறைந்ததில்லை. அத்துணை அன்பும் அவர் மீது மக்களுக்கு. அதே போல மக்கள் மீது அளவற்ற அன்பு கொண்ட தலைவராக அவர் இருந்தார். அதற்கு முன்பும் சரி, அவருக்கு பின்பும் சரி, அப்படி ஒரு தலைவரை நான் பார்த்தது இல்லை. ஒருமுறை பிரச்சாரத்திற்கு சென்றபோது வழியில் வரவேற்பு தோரணங்களுக்கு இடையே இருந்த பூச்சொரியும் பானைகளில் ஒன்றில் சாணிப்பானை இருப்பதாக தகவல் கிடைத்தது. புரட்சித் தலைவர் கடக்கும்போது அவர் மீது சாணிப்பானையை
விழச் செய்வது என திட்டம் போட்டிருந்தனர். விஷயம் தலைவர் காதுக்கு சென்றது. அந்த பாதையை வேணுமென்னா மாத்திக்கலாம் அண்ணே என்றேன். வேண்டாம், அதுக்காக பாதையை மாத்திடாதீங்க. பாவம், அந்த பக்கம் எனக்காக எவ்வளவு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களோ. பானையை மட்டும் கவனிச்சுக்குங்க என்று அந்த பாதையிலேயே செல்ல உத்தரவிட்டார். இது போன்ற சம்பவங்களை எல்லாம் பொதுவாக அவர் அலட்சியப்படுத்தி விடுவார். பயந்து பின்வாங்குவது என்ற பேச்சே எம்ஜிஆர் அகராதியில் கிடையாது. மதுரைக்கு பிரச்சாரம் சென்றிருந்த போது வழிநெடுக மக்கள் கூட்டம். வேனில் இருந்தபடியே மக்களை பார்த்து கையசைத்து கொண்டிருந்த மக்கள் திலகத்துக்கு பின்புறமாக நான் நின்றிருந்தேன். அப்போது கால்பந்து அளவுள்ள ஒரு மல்லிகைப்பூ உருண்டை என் முகத்தில் பலமாக வந்து விழுகிறது. அது விழுந்த சத்தம் கேட்டு திரும்பிய மக்கள் திலகம் என்ன அது என்றார். மல்லிகைப்பூ பந்து அண்ணே என்றேன். அது வந்து விழுந்த வேகத்தில் எனக்கு மூச்சு பிடிப்பு ஏற்பட்டாலும் சமாளித்து கொண்டேன். பிரச்சாரம் முடிந்து ஓட்டலுக்கு திரும்பிய போது கேட்டார், அந்த பூப்பந்து எனக்கு சந்தேகமாக இருக்கு, என்னன்னு பாரு என்றார். அதை பிரித்து பார்த்தால் ஒரு முழு தேங்காய் அளவுக்கு கருங்கல். ஏப்பா, இவ்வளவு பெரிய கல் வந்து விழுந்திருக்கே, கண்டிப்பா வலி இருக்குமே என்றார். டாக்டரை ஏற்பாடு செய்தார். அந்த சம்பவம் ஒரு சிறிய விஷயம்தான். ஆனால் பூப்பந்து விழுந்ததை மறக்காமல் நினைவுபடுத்தி கொண்டு கேட்டிருக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் எவ்வளவு துல்லியமாக கவனித்து கொண்டிருந்தார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியும் உதாரணம். மக்கள் திலகம் தனிக்கட்சி ஆரம்பித்த பின் வெளிவந்த பிரம்மாண்டமான படம் உலகம் சுற்றும் வாலிபன். தான் பார்த்த புதுமைகளை எல்லாம் படத்தில் கொண்டு வர வேண்டுமென ஒரு குழந்தையைப் போல ஆர்வத்துடன் எக்ஸ்போ 70 கண்காட்சியை படமாக்கி கொண்டு வந்தார். கஷ்டப்பட்டு தான் படம் பிடித்து கொண்டு வந்த படச்சுருளை பாதிக்கு பாதியாக குறைத்து தரும்படி இயக்குனர் திரு கே. சங்கர் அவர்களிடம் கொடுத்தார். அதன் பிறகு அந்த திரைப்படம் எப்படி முழுமையாக வெளிவந்தது என்பதை பற்றிய தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி நண்பர்களே.